ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிஃப்ட் பண்ணுறதுக்காக பிளான்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நர்சரிக்கு வந்து போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் கலர்ஸில் ரோஸ் பிளான்ஸ் இருந்துச்சு, நிறையா குரோட்டன் பிளான்ஸுமே இருந்துச்சு. எல்லாம் கல்யாண வீட்டில் மரக்கன்று கொடுக்குறது வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது எல்லார் வீட்லேயும் வைக்கிறதுக்கான பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். மரம் மாதிரி வளர செடிகளோட கன்றுலாம் வந்து விலை கம்மி தான், அதனால் நம்ம வந்து வாங்கி ஈஸியாக கொடுத்துருவோம். ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுன்றது ஒரு 0% தான். ஏன்னா சில பேர் வீட்டிலலாம் நானே பார்த்துருக்கேன், கல்யாண வீட்டில் கொடுத்த மரக்கன்று அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு மூலையில் பிடிச்சிருவாங்க, வாடி வதங்கி போயிருக்கும். அதெல்லாம் கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளாரிங் பிளான்ஸ் கொடுத்தோன்னா ஒரு சின்ன இடத்துல ஒரு பாட்டில் வச்சு கூட அழகாக வளர்த்து உங்கள் பேரை சொல்லுவாங்க, உங்கள் கல்யாணத்தில் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஏதாச்சும் கொடுக்கணுமேன்றதுக்காக வேஸ்ட்டாக கொடுக்கறத விட ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக கொடுத்தா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், நமக்கும் கொடுத்த மன திருப்தி. அவள் தான் ஒரு 5 ரோஸ் பிளான் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ நம்ம வீட்டில் க்ரோ பேகு, இந்த மண் கலவை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கும் போய் நிறையா பிளான்ஸ் வாங்கணும்னு சொல்லி டெம்ட் ஆகி யோசிச்சுட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த கிஃப்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் பையனோட டீச்சர்ஸ்க்கு.